அவ்வளோதான் டேங்க் ஃபில் பண்ணிட்டோம். எத்தனை டேங்க் ஃபில் வரப்போகுதுன்னு தெரியல. எவ்வளோச்சு? 855 ரூபா. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டர் நம்ம இருக்குது மக்களே. அவ்வளோதாங்க, நம்ம பிஜிக்கே வந்து சேர்ந்துட்டோம். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 6:45 ஆச்சு. 6:30 மணிக்கு வருவோம்னு சொல்லிட்டு டிராஃபிக் ஓவரு. ஸோ அதனால் 6:45, 1/4 மணி நேரம் லேட்டு. அவ்வளோதான். உலக வெல்கம் பேக் டு விண்டேஜ் வேலை. நாங்கள் விக்னேஷ். ஸோ இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பெருமானூர் தாண்டி ஆதியூருக்கு முன்னாடி இருக்காங்க. ஸோ எதுக்குன்னா பெட்ரோல் அடிச்சுட்டு கிளம்பலாம். எங்கே கிளம்பலாம்? சென்னையை நோக்கி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பர்ச்சேசிங் வீடியோ. தம்பி வந்து மலேசியா கிளம்புறான் இல்லையா? ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா எல்லா பொருளெலாம் வாங்கிட்டு வந்திருப்போம். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான், எல்லா வேலையும் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சரி நான் சென்னை கிளம்பலாம், பைக் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு. ஏன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் டெய்லி 6 கிலோமீட்டர் நடந்துகிட்ருக்கேன். அப்படியே வேர்த்து ஊற்றி பயங்கர டயர்டாகிடுவாங்க. சரி அதனால் பைக் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி. இதுக்கப்புறம் வேறு ஒரு ஆல்டர்னேட் பைக் கிடச்சிருச்சுன்னா இதை கொண்டு வந்து விட்டுட்டு அதை எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்கிறோம். இதுக்கப்புறம் எப்படி போக போகுதுன்னு தெரில. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இங்கேருந்து சென்னை கிளம்புறோம். ஸோ அதான் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஒரு ட்ராவல் பைக்கில் 220Fல் TRXல் நம்ம சென்னை சென்று கொண்டிருக்கிறோம். சரி ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம போய் பெட்ரோல் அடிச்சுட்டு, பெட்ரோல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஒரு 3 பாயிண்ட் இருக்குது, டேங்க் ஃபில் பண்ணிவிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ எத்தனை வீட்டிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். எத்தனை டேங்க் ஃபில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா லாஸ்ட் டைம் போயிட்டு வந்தது 1200 சம்திங் என்னமோ அடிச்சிருந்தோம். 1200 300 அடிச்சிருந்தோம். இந்த டைம் எவ்வளோ பிடிக்க போகுதுன்னு தெரில. புது க்ளச் பிளேட் வேறு மாற்றிருக்கு. ஸோ என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரில. சரி பார்க்கலாம் வாங்க. ஆல்ரெடி 0 பண்ணியாச்சு. 4 கிலோமீட்டர் தான் வந்திருக்கோம். ஆவரேஜாக 53 போட்டிருக்கான். எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரில, போனால் தெரியும். டேங்க் அவ்வளோதான் டேங்க் ஃபில் பண்ணிட்டோம். எத்தனை டேங்க் ஃபில் வரப்போகுதுன்னு தெரியல. எவ்வளோச்சு? 855 ரூபா. அவ்வளோதான் மக்களே. ஸோ நம்ம வந்து பெட்ரோல் அடிச்சாச்சு, தேவையான அளவுக்கு டேங்க் ஃபில் பண்ணியாச்சு. 855 ரூபா சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் நான் ஆக்சுவலி கோப்ரோலாம் எடுத்துகிட்டு வரல, ஐஃபோன்லேயே தான் ஷூட் பண்ண போகிறேன். கரெக்டாக மவுண்ட்டில் செட் பண்ணி வச்சுட்டேன் ஐஃபோனை. இதுக்கப்புறம் அதிலே ஷூட் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி. ஆனால் ஐ திங்க் அதிக வீடியோ எடுக்க போகிறதில்ல. ஏன்னா ஒவ்வொரு டைம் க்ளவுஸை கழட்டி மாட்டிகிட்டு இருந்தோம்னா இது பண்ண முடியாது. இது டச் க்ளவுஸ் வேறு இல்லையா? ஸோ அதனால் அப்பப்போ டைம் கிடைக்கும்போது மட்டும், ரெஸ்ட் எடுக்கும்போது மட்டும் எடுப்பேன்னு நினைக்கிறேன். சரி அப்படியே போகலாம் வாங்கலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம ஆத்தூர் கிட்ட இருக்கோம். 70 கிலோமீட்டர் வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம 120 கிலோமீட்டர் வந்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரு 30 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு ஹால்ட் போட்டுக்கலாம், 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானு. கரெக்டாக 200 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் போனதுக்கப்புறம் ஒரு ரெஸ்ட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 200 கிலோமீட்டர். ஏன்னா நம்மளுடைய ஆயில் ஃபுட் இல்லையா, இது ஆயில் ஃபுட் இல்லையா, அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இறங்கவே இல்லை, பாட்டிலாம் பிடிச்சிட்டு அப்புறமே ரெஸ்ட் எடுக்கலாம் சொல்லி ஒரு பிளானு. கரெக்டாக 170 ஆச்சு. ஒரு 30 கிலோமீட்டர் போயிட்டு அப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு வழியாக வந்து 200 கிலோமீட்டர் வந்தாச்சுங்க. 203 கிலோமீட்டர் வந்தாச்சு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டர் நம்ம இருக்குது. ஐ திங்க் அதுவே பார்த்திங்கன்னா போகிறதுக்கு 4-5 மணிக்கு மேலே ஆயிரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் 6 மணி ஆனாலும் ஆயிரும்னு நினைக்கிறேன் சென்னை போகிறதுக்கு. இப்போயே வந்து டைம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1:20 ஆச்சு. காலையில் 10 மணிக்கு கிளம்புனேன். 10 மணிக்கு வண்டி எடுத்து 1:20, 200 கிலோமீட்ரு. அப்போ வந்து 1:20னா 1 மணி நேரத்துக்கு ஒரு 60 கிலோமீட்டர் சம்திங் அந்த மாதிரி வந்துருப்பேன் நினைக்கிறேன். தண்ணியெல்லாம் குடிக்கணுங்க. இந்த இடம் பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த இடம் செம்மையாக இருக்குல்ல, இப்படி பச்சை பசேன்னு இருக்குது. பின்னாடி ஃபுல்லாக ஒரே இது நினைக்கிறேன், சக்கரவள்ளி மரவள்ளி கிழங்குன்னு நினைக்கிறேன். பின்னாடி நல்ல நிழல், சூப்பராக இருக்குது பாருங்க இந்த இடம்.
மரவள்ளி கிழங்காட்டுக்குது. ஓகே, அவ்வளோதாங்க. டைம் வந்து மணி 1:50 ஆச்சு. ஆல்மோஸ்ட் 2 மணியாக போகுது. நம்ம வந்து ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் ஆச்சு வந்து. இதுவே போதும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் கிளம்பலாம், இல்லைன்னா லேட் ஆகி போயிடும் போகிறதுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 மணிக்கு தான் போய் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் சென்னைக்கு. காலையில் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா 5:30 மணி டைம் காமிச்சிட்டு இருந்துச்சு. ஈவினிங் 5:33க்கு போயிடலான்னு சொல்லி. இப்போ 1/2 hour காமிச்சதுனால 6 o'clock இப்போ காமிச்சிட்ருக்குது. இதே மாதிரி இன்னொரு பிரேக் போட்டேன் அப்படின்னா 1/2 hour பிரேக்கோ இல்லை 10 minutes 20 minutes. ஆனால் போட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. போட்டேன்னா எப்படின்னு நேரமாகி போயிடும்னு நினைக்கிறேன். 7 மணி 8 மணி ஆகி போயிடும்னு நினைக்கிறேன். சரி, ஒன்றும் தப்பு இல்லை, லீவ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, மூலமாக போகலாம். சரிங்க, நான் க்ளவுஸ்லாம் மாட்டிட்டு அப்புறமேல வரேன். ஓகே, அவ்வளோதான், எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நம்ம அப்படியே பைக் எடுத்துக்கிட்டாங்க. ஆனால் 200 கிலோமீட்டர் ஆச்சு, இன்னும் 1 பாயிண்ட் கூட குறையில பெட்ரோல். அது வரைக்கும் சரி சந்தோஷம். எனக்கு தெரிஞ்சு இதுலேயே அப்படியே போயிடலான்னு நினைக்கிறேன். அப்போ என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஆனால் ஃபில் டேங்க்குன்னு சொன்னால் அது என்ன மாதிரி ஃபில் டேங்க் அப்படின்னா ஒரே குறைய அடிச்சிருக்கோம். எம்டியாகி ஃபில் டேங்க்கு அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அந்த மாதிரி அடித்து எத்தனை பெட்ரோல் அடிக்கிறது அதுக்கப்புறம். சரி வாங்க, எனக்கு தெரிஞ்சு சென்னை போனதுக்கப்புறம் ஒரு ஃபில் டேங்க் அடிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி, இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 3:15 ஆச்சு. த்ரீ 300 கிலோமீட்டர் வந்துட்டோம். மணி வந்து 3:15 ஆச்சு. இதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் பிரேக் எடுத்துகிட்டு அப்புறமேல் போகலான்னு சொல்லி. ஏன்னா ஹெல்மெட் வேறு கொஞ்சம் வெயிட்டு, மண்டையில் பயங்கரமாக வலிக்குது. அதனால் இங்கே ஒரு டீ கடைக்கு நிறுத்தியிருக்கேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோல்கேட்டில் நின்றுருக்கேன். அந்த என்ன சாத்தனூர் டோல்கேட்டு. ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு 300 கிலோமீட்டர். ஓகே, சோடா எடுக்கலாம். சோடா வாங்கி சொல்லலாம். 20 நிமிஷம் பிரேக் முடிஞ்சு நமக்கு. இதுக்கப்புறம் 400வது கிலோமீட்டரில் ஒரு பிரேக் போட்டுக்கலாம். கிளம்பலாம், நம்ம டைம் ஆகிருக்கலாம். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 மணி. சென்னையோட அந்த லாஸ்ட் இந்த டோல்கேட்டில் நிற்கிறோங்க. கரெக்டாக 400வது கிலோமீட்டர் நிப்பாட்டிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எடுத்தோம்னா டேரெக்டாக வந்து நம்ம பிஜிக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். 400 கிலோமீட்டர். இது எந்த ஊர் டோல்கேட்னு தெரில, ஊர் பேர் தெரில கரெக்டாக. மக்களே, அவ்வளோதாங்க, நம்ம பிஜிக்கே வந்து சேர்ந்துட்டோம். டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:45 ஆச்சு. 6:30 மணிக்கு வருவோம்னு சொல்லி டிராஃபிக் ஓவரு. ஸோ அதனால் 6:45, 1/4 மணி நேரம் லேட்டு. அவ்வளோதான் மக்களே. ஸோ அவ்வளோதான், வந்து சேர்ந்தாச்சுங்க. அப்படியே ஒரு வழியாக சென்னை வந்து சேர்ந்தாச்சு. ஸோ நம்ம லக்கேஜெல்லாம் இங்கே இருக்கிற கொண்டே மேலே வச்சிடலாம். அவ்வளோதான். கிட்டத்தட்ட காலையில் 10:15க்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து இல்லை 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் 6:30 மணி 6:45 ஆச்சுங்க. 10, 11, 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8.5 மணி நேரம். 8.5 மணி நேரம் ட்ராவல். 5:30க்கே வந்திருக்கலாம். நான் அந்த 20 minutes பிரேக் ஒன்று 30 minutes பிரேக் ஒன்று எடுத்ததுனால வந்து அதில் ஒன்று 50 நிமிஷம் காலி ஆகிப்போச்சு. பிரேக்கில் எடுக்கணும்னா வர முடியாது. ஸோ அதனால் அவ்வளோதான். 2 பிரேக் எடுத்தேன், அவ்வளோதான். 3 பிரேக். அதுக்கப்புறம் ஒரு 10 minutes பிரேக் ஒன்று. சரி, அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆள் போட்டுக்கோங்க. சாப்பிட்னா அப்புறம் ஒரு உங்களுக்கு வேறு. ஓகே, டாட்டா, பை பை.